Hi friends, இன்னைக்கு நம்மளோட அயன்ஸ் கிச்சன்ல முட்டை லாப்பா எப்படி செய்யறதுதாங்க நம்ம பார்க்க போறோம். இது வீட்லயே அருமையா பண்ணிடலாங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா நான் ஒரு 3 முட்டை கிட்ட எடுத்துர்க்கேங்க. அதோட ஒரு பெரிய வெங்காயமா குட்டியா சாப் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க சின்னதா. கொஞ்சமா மல்லி இலை. நான் பச்சை மிளகாய் சேர்க்குறேங்க. 2 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். நீங்கள் கேப்சிகம் இருந்தால் கூட நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், நம்மளுக்கு காரத்துக்கு தகுந்தாப்பில் நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் சேர்க்குறேங்க. 1/4 டீஸ்பூன் உப்பு. இது மட்டன் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட உங்களுக்கு வேணும்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சமாக நீங்கள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். நான் அது சேர்க்கலை. இப்போ நம்மளுக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃப் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் பரோட்டா மாவு பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் பிசைஞ்சு வச்சுட்டேங்க. பரோட்டா மாவு எப்படி நம்ம ரெடி பண்ணணுங்கிறத நாங்கள் ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கோம். இப்போ இதில் ஒரு பால் எடுத்து நம்ம நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு ஒட்டாமல் வரும். இதுக்கு நாம் பரோட்டாக்கு வீசுறது மாதிரி வீசக்கூடாதுங்க. இதை நம்ம நல்லா லேசாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். தேய்ச்சி எடுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃப்பை நம்ம அதை உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சுட்டு லைட்டாக அப்படி தடவி விட்டுக்கலாங்க. இப்போ குயிக்காக நம்ம 4 பக்கமும் க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். கல் நான் ஏற்கனவே அடுப்பில் வச்சுருக்கேங்க. இதில் நெய் இல்லைன்னா எண்ணெய் விட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டை லாப்பாவை இதோட சேர்த்துடலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம திருப்பி போட்டுடலாங்க. இது கொஞ்சம் வேக டைம் எடுக்குங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. இல்லைனா மேலாப்பில் செவந்துரும். உள்ளே நம்மளுக்கு அப்படியே அந்த ஸ்டஃப்பு நம்மளுக்கு வேகாமல் இருக்கும். இப்போ இது நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நம்மளுக்கு சைடிஷ்லாம் நம்மளுக்கு எதுவுமே வேண்டியது இல்லைங்க. மீதி இருக்கிற மாவையுமே நான் இது மாதிரி எல்லாத்தையுமே போட்டு எடுத்துட்டேங்க. இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.